வணக்கம். 5 மாநில சட்டசபை தேர்தல் அது சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மணிப்பூர், கோவா, பஞ்சாப் இந்த 5 மாநிலங்களுக்கும் இன்னும் ஒரு 8 மாசத்துல 2027 பிப்ரவரி மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ இந்த 5 மாநிலத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல நாம மணிப்பூர் மாநிலத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது. வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒன்று மணிப்பூர் தேசிய அளவுல மிகப்பெரிய செய்தியான, இன்னும் சொல்ல போனோம்னா உலக அளவுல செய்தியான மணிப்பூர் மாநிலம். இங்க இருக்கக்கூடிய குக்கி அண்ட் மெய்த்தி இந்த 2 சமூகங்களுக்கும் இடையில நடந்த சண்டை இன்னமும் கூட வந்துட்டு அங்கங்க பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதனால ஜனாதிபதி ஆட்சி கூட சில காலங்களா அங்க இருந்தது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது 40 ஆண்டுகளுக்கு மேலாவே நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. மிகப்பெரிய அளவுல கவனம் பெற்ற மாநிலம் இது. ஸோ இந்த மாநிலத்துல 2027 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாநிலம் ஒரு குட்டி மாநிலம். 60 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. கடந்த 25 வருடமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் 2002 இருந்து 2017 வரைக்கும் 15 வருடங்கள் ஆண்டிருக்கிறாங்க. 2017 இருந்து இப்ப வரைக்கும் பிஜேபியினுடைய ஆட்சி 2வது முறையா இருக்குது. ஸோ அடுத்தது பிஜேபி தொடர்ந்து 3வது முறை ஆட்சி அமைப்பார்களா அல்லது காங்கிரசினுடைய ஆட்சி இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாநிலம் மணிப்பூர். இந்த மணிப்பூர்ல இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவு எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். பிஜேபி 28ல இருந்து 35 இடங்களையும், காங்கிரஸ் 18ல இருந்து 24 இடங்களையும், என்பிபி 8ல இருந்து 12 இடங்களையும், சுயேட்சைகள் 3ல இருந்து 6 இடங்களையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிஜேபி அதிகபட்சம் 35 இடங்கள் பிடித்தார்கள்னா அவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். காங்கிரஸ் அதிகபட்சம் பிடித்தார்கள்னா 24 அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. ஸோ இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது ஒன்று பிஜேபியினுடைய ஆட்சி அல்லது ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஜேபிக்கான ஒரு ஏஜ் அதிகமா இருக்குது. காங்கிரஸ் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறாங்க. ஆனா களத்துல 2 பேருக்குமான போட்டி அப்படின்றது மிக கடுமையா இருக்குது. பிஜேபி ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய ஆட்சி அல்லது தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.